Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜில menstrual cycle பதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த புக்ல இருக்கிற தியரட்டிக்கல் பார்ட்டா இருக்கிற கண்டென்ட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவா இருக்கிற இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்பவே ஈஸியா புரியும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கும் கூட நீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபீமேல் ப்ரிமேட்ஸ் அதாவது மங்கீஸ் ஏப்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கிற ரீப்ரடக்டிவ் சைக்கிளை தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது பியூபர்ட்டி டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜை நம்ம மெனார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஆப்போசிட் ஸ்டேஜ் தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இன்டர்வல் அதாவது ஒரு 28 ஆர் 29 டேஸ் கேப் விட்டு இந்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளில் ஒரு மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி அடுத்து வர மென்ஸ்ட்ரேஷன் வரைக்கும் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை தான் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா என்னன்றத எம்சிக்யூவா வந்து கேட்கலாம் அண்ட் மெனார்க்னா என்ன அப்படின்றதையும் எம்சிக்யூவா கேட்கலாம். நெக்ஸ்ட் அதோட ஆவரேஜ் இன்டர்வலையும் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா எம்சிக்யூ டைப்ல கேட்கலாம். ஸோ ஒரு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகிறது ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட மிடில் டைம்ல தான் ஒவ்வொரு ஓவமும் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிறது ப்ராசஸை தான் ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேஜர் ஈவென்ட் முக்கியமாக நடக்கிற ஈவென்ட் மென்ஸ்ட்ரேஷன், ஃபாலிகுலர் ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டயக்ராமேட்டிக்கோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 டேஸ் வரைக்கும் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா யூட்ரஸோட எண்டோமெட்ரியல் லைனிங் யூட்ரஸ்ல 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். அதுல எண்டோமெட்ரியம்ல நடக்கிற ஒரு பிரேக்கேஜ் மூலமா அதோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி பிரேக் ஆகி லிக்விட் ஃபார்மா என்ன ஆகும் அப்படின்னா வெஜைனா வழியா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆன ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகாத போது நடக்கிறது தான். ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ரிலீஸ்ட் ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா தான் மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்படி மென்ஸ்ட்ரேஷன் நடக்கலைன்னா பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னன்சினாலையும் அது வந்து ஸ்டாப் ஆகியிருக்கும். இல்லைனா ஸ்ட்ரெஸ் ஆர் புவர் ஹெல்த் கண்டிஷன்னாலையும் மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகலாம் ஆர் அது வந்து நடக்காம போகலாம் அந்த குறிப்பிட்ட இன்டர்வெல்ல. நெக்ஸ்ட் இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்க்கு அப்புறமா நடக்கிறது தான் ஃபாலிகுலார் ஃபேஸ். இந்த ஃபாலிகுலார் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரியில பிரைமரி ஃபாலிகல்ஸ் அதையும் நம்ம ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்ட்ல நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸும் பார்த்துட்டு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வீடியோவை பாருங்க. அதுல பிரைமரி ஃபாலிகல்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா நல்ல மெச்சூரான ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறும். அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ்ல சைமல்டேனியஸா அந்த வந்து ரீஜெனரேட் ஆகும். அதுதான் நம்ம ப்ரொலிஃபரேஷன் ஆர் ஃபாலிகுலார் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னா பிட்யூட்டரி அண்ட் ஓவரியில இருக்கிற ஹார்மோன்ஸ்னால தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது. இந்த டைம்ல தான் ஹார்மோனோட செக்ரீஷன் எல்லாமே நடக்கும். செக்ரீஷன் ஆஃப் குனோடோட்ரோபின்ஸ் அதான் LH அண்ட் FSH, லூட்டரைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது எல்லாமே வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்ல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால ஃபாலிகுலர் டெவலப் ஆகும் அண்ட் இதோட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனும் என்ன ஆகும் அப்படின்னா செக்ரீட் ஆகும் ஃபாலிகல்ஸ் வளர ஆரம்பிக்கும் போது. ஸோ இந்த லூட்டனைசிங் ஹார்மோனும் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் மிடில் ஆஃப் சைக்கிள் அதாவது 14th டேல பீக் லெவலை அட்டைன் ஆவாங்க. ஸோ இந்த லூட்டனைசிங் ஹார்மோன் கண்டினியூஸாக செக்ரீட் ஆகும்போது அதோட மிட் சைக்கிளில் ஒரு மேக்சிமம் லெவலை ரீச் ஆகும்.
அந்த மேக்ஸிமம் லெவல தான் லூட்டினைசிங் ஹார்மோன் சர்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, மெச்சூரா இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல ரொம்ப டீஜெனரேட் பண்ணி அதுல இருக்கிற ஓவம ரிலீஸ் பண்ணும். அதான் நம்ம ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா நடக்கிறது தான் லூட்டியல் ஃபேஸ். ஓவியுலேட்டரி ஃபேஸ்க்கு அப்புறமா நடக்கிறது லூட்டியல் ஃபேஸ். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருக்கிற மிச்ச பார்ட்ஸ் எல்லாமே கார்பஸ் லூட்டியமா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இந்த கார்பஸ் லூட்டியம்ல நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இருக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த செக்ரீஷன் எதுக்காக அப்படின்னா, எண்டோமெட்ரியம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது வந்து லூட்டியல் ஃபேஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது ஃபாலிகுலர் ஃபேஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஈஸியா வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அண்ட் மத்த ஈவென்ட்ஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக எண்டோமெட்ரியம் மெயின்டெயின் பண்ணும். அதுக்காக தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவைப்படும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல இந்த எந்த ப்ராசஸுமே, அதாவது மென்ஸ்ட்ரேஷனோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளோ எதுவுமே வந்து நடக்காது. அப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா, இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்படி நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஒரு 50 இயர்ஸ் டைம்லலாம் ஸ்டாப் ஆயிடும். அதை நம்ம மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மெனார்க்குக்கும் மெனோபாஸ்க்கும் இடையில இருக்கிற சைக்ளிக் மென்ஸ்ட்ரேஷனை தான் நார்மல் ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் ஒரு வாட்டி திருப்பியும் ஓவர் வியூவா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ். இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ்ல 3 to 5 டேஸ் வரைக்கும் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து இருக்கும். இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியம் லைனிங்ல இருந்து பிரேக் ஆகி பிளட் வெசல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி வெஜைனா வழியா இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து நடக்கும். இதுக்கப்புறமா நடக்கிற ஃபேஸ் தான் என்ன அப்படின்னா ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இதுல வந்து ஓவரியில இருக்கிற பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே மெச்சூரான ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறிடும். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறும்போது பிட்யூட்டரி கிளாண்டும் ஓவரீஸும் அவங்களோட ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொனாடோட்ராபிங் ஹார்மோன்ஸ் தான் லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்ல தான் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபாலிகுலர் டெவலப் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் இந்த இடத்துல செக்ரீட் ஆகும்போது ஃபாலிகல்ஸ் நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இந்த கொனாடோட்ராபின் ஹார்மோன், அதாவது LH அண்ட் FSH வந்து மிடில் சைக்கிள் 28 டேஸ்ல மிடில் அப்படின்னா 14th டே. அந்த 14th டேல இவங்க ஒரு பீக் லெவல அட்டைன் ஆவாங்க. அந்த பீக் லெவல நம்ம LH சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ராபிடா செக்ரீட் ஆகி ஒரு பீக் லெவல் அட்டைன் ஆகும். அப்ப என்னோட கிராஃபியன் ஃபாலிக்கல் டீஜெனரேட் ஆகி அதுல இருக்கிற ஓவம் ரிலீஸ் ஆகும். அதை நம்ம ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓவியுலேஷனுக்கு அப்புறமா நடக்கிறது தான் என்ன அப்படின்னா லூட்டியல் ஃபேஸ். இந்த லூட்டியல் ஃபேஸ்ல தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே கார்பஸ் லூட்டியமா கன்வெர்ட் ஆகும். அந்த கார்பஸ் லூட்டியம்ல தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இருக்கும். இது வந்து எண்டோமெட்ரியமை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு ப்ராசஸ். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை பார்ப்போம். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.